ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சரஸ்வதி பூஜை அன்னைக்கு மார்னிங் டு ஆஃப்டர்நூன் விழாக் தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். சாட்டர்டே, சண்டே வெளியில் போனதுனால என்னால் மற்ற ஒர்க் எதுவுமே பார்க்கவே முடியல. சண்டே நைட்டு ஹோம் கிளீனிங் மட்டும்தான். வீட்டை போட்டு தூங்கவே 12 மணி ஆச்சு. ஸோ சரஸ்வதி பூஜை அன்னைக்கு மார்னிங் கொஞ்சம் ஏர்லியராகவே எந்திரிச்சதும் என்னோட கிச்சனில் ஃபர்ஸ்ட் ஒர்க் மாவரைக்கிறதுக்காக அரிசி ஊற போட்டிருந்தேன். அதுக்கப்புறமா சுண்டல் பயிரும் ஊற போட மறந்துட்டேன். ஸோ காலையில் நல்லா கொதிக்க தண்ணி வச்சு அதில் பயரை ஊற போட்டிருந்தேன். ஒரு 3 மணி நேரத்துலேயே நல்லா ஊறிடும். காலையில் டிஃபனாக சப்பாத்தியும் அதுக்கு பாசிப்பயிறு கடைசலும் தான் செய்ய போகிறேன். ஸோ இதுதான் எனக்கு செஞ்சு முடிக்க ஈஸியாக இருக்கும். மற்றதுனா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பார்க்குற மாதிரி இருக்குங்கிறதுக்காக ரொம்ப ஈஸியான சமையலாக சூஸ் பண்ணிட்டேன் மார்னிங் டிஃபனுக்கு. டிஃபன் வேலை செஞ்சுக்கிட்டே சைட் பை சைடாக பூஜை ரூமையும் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி மதியம் 3 மணிக்கு மேலேயும் வெளியில் போகிற வேலை இருக்கிறனால 3 மணிக்குள்ளேயே வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு பூஜை வழிபாடையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பணும். ஸோ அந்த 3 மணிக்குள்ளே எல்லா ஒர்க்கையும் முடிக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் ஹரிபரியாகவே காலையில் வேலை செஞ்சிட்டு இருந்தேன். மதியானம் வரைக்கும் எனக்கு சரியான பிஸியாகிடுச்சு. பூஜை பாத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு பூஜை பாத்திரம் விளக்குறதுக்கு பாத்திர பவுட்ரு, லிக்யூடு, லெமன் பிழிஞ்சு விட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் பருப்பு வெந்ததுனால பருப்புக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, சீரகம், பெருங்காயம் போட்டு தாளித்து கொட்டி அப்புறம் பருப்பையும் கடைஞ்சி வச்சுட்டு பூஜை பாத்திரத்தையும் கழுவி வச்சுட்டேன். சாமிக்கு வச்சு படைச்சிட்டு தான் மதிய சமையல் சாப்பிடுவோங்கிறதுக்காக படையல் சாப்பாடு வேகமாகவே நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அதனாலேயே மார்னிங் டிஃபன் காலையில் ஒரு 8:30க்குள்ளேயே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். மார்னிங் டிஃபன் முடித்த கையோடு அப்படியே அரிசியும் ஊற போட்டிருந்ததுனால அப்படியே மாவு அரைச்சிக்கிட்டே மதிய சமையல் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே காலையில் ஊற போட்ட அந்த சுண்டலை தான் வேக போட போகிறேன். ஸோ இது வெந்துட்டுருக்க நேரத்தில் நம்ம அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதை வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றி உப்பு போட்டு குக்கரில் வேக வச்சுட்டேன். காய் 5 வகை கணக்குக்கு வைக்கிறதுனால எல்லா காயுமே அளவான ரேஷியோவில் கட் பண்ணி தான் சமைக்க ஆரம்பித்தேன். பீன்ஸ் கேரட் பொரியல் யூஸ்வலாக வைக்கிறதா வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளித்து பீன்ஸ் கேரட் போட்டு உப்பு போட்டு லாஸ்ட்டு தேங்காய் பூ போட்டு இறக்க வேண்டியதான். சைடில் சாம்பாருக்கு பருப்பும் வேக போட்டுட்டேன். பருப்பு வேக போடுறப்ப கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றினா பருப்பு வேகமாக வெந்துடும். இங்கே குக்கரில் வச்ச பயிரும் வெந்ததுனால அதையும் எடுத்து அப்படியே கையோடு தாளித்து விட்டுடலான்னு சொல்லிட்டு பீன்ஸ் கேரட் ரெடி ஆனதும் அதை வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு இந்த வடைச்சட்டியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதிலே சுண்டல் பயிரை தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ பாத்திரம் நிறைய நம்ம மாற்றி மாற்றி போட போட நிறைய சேரும். ஸோ அதனாலேயே 1 பை 1 வாஷ் பண்ணி யூஸ் பண்ணேன். சாம்பாருக்கு பருப்பு வெந்துருச்சு. ஸோ சாம்பார் காயை கட் பண்ணி போட்டு சாம்பாரையும் வச்சு இறக்கிட்டேன். எப்போவும் நிறைய சமைக்கணும்னா எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் சமையல் வேலைக்கே வருவேன். இன்றைக்கி மாவும் அரைச்சிட்ருக்குது, வேகமாகவும் எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கணுங்கிறதுக்காக கட் பண்ணி சைடில் கட் பண்ணிக்கிட்டே தான் ஒவ்வொரு வேலையாக செய்ய ஆரம்பிச்சிட்டேன். சாம்பார் ரெடியாகவும் பாயசமும் வச்சு விட்டுட்டு உருளைக்கிழங்கு சுண்டல் வேக வச்ச பயறு அந்த குக்கர்லேயே வேக வச்சுருந்தேன். ஸோ அதையும் 65 பொடி போட்டு நல்லா வறுத்து எடுத்துட்டேன். அப்புறமா கையோட அப்பளத்தையும் போட்டாச்சு. அதுவும் இல்லாமல் எனக்கு ஸ்டவ்வில் 3 பர்னர், அதில் 2 பர்னர் தான் நல்லா எரியுது. இன்னொன்று சும்மா ரொம்ப சிம்மில் போட்ட மாதிரி எரியுது. ஸோ அதை நான் அதிகமாக யூஸ் பண்ணவே இல்லை. நான் கிச்சனில் வேலைகளை முடிக்கிற நேரத்தில் என்னோடய ஹஸ்பண்ட் மா இலையெல்லாம் நிலவாசலையும் பூஜை அறையிலையும் போட்டு விட்டு அதுக்கு சந்தன குங்குமம் வச்சு விட்டுட்டாரு. நான் கிச்சனில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பூஜை பொருளுக்கெல்லாம் காலையிலே விளக்கி வச்சுருந்தது. விளக்குன கையோடு பூஜை பாத்திரத்தெலாம் நல்லா ஒரு துணி போட்டு தான் தொடச்சி வச்சுருந்தேன். ஸோ நல்லாவே அது ஈரம் இல்லாமல் நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கெல்லாம் பொட்டு வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். முன்னெல்லாம் எல்லா விசேஷங்களையும் பூஜை அறையில் மட்டும்தான் வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ கொஞ்ச நாளாக எந்த கடவுளுக்கு விசேஷமோ அந்த கடவுள் படத்தை தனியாக எடுத்து வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. பிகாஸ் என்னோடய பூஜை அறை ரொம்பவே சிறுசு. ஸோ அதனால் நினச்ச விஷயங்களை அங்கே வச்சு வழிபாடு செய்ய முடியலைங்கிற காரணத்துக்காக இந்த மாதிரி தனியாக கடவுள் படத்தை எடுத்து வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஸோ பூஜை அறையிலையும் செய்ய வேண்டிய விஷயங்களை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தனியாக இங்கேயும் விளக்கு போடுவோம். பூஜை பொருள்லாம் பொட்டு வச்சதுக்கப்புறமா சாமி படங்களுக்கு பூவெல்லாம் வச்சுட்டு அப்புறம் வாழை இலை போட்டு கடவுளுக்கு படையல் வைக்க ஆரம்பிச்சாச்சு.
கடவுளுக்கு வச்சு படைச்சு வழிபாடு செய்கிறதா இருந்தால் அன்னைக்கு நம்ம சமையலை வந்து எந்த ஒரு டேஸ்ட்டுமே பார்த்து சமைக்கக்கூடாது. ஆனால் நல்லா டேஸ்ட் பார்த்து உப்பு, காரம், புளிப்பு இதெல்லாம் பார்த்து சமைக்கிற அன்னைக்கு கூட அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக வராது. ஆனால் இந்த மாதிரி படைச்சு வழிபாடு செய்கிறப்ப காட்ஸ் கிரேஸில் உண்மையிலே அந்த டேஸ்ட்டெல்லாம் வந்து நல்லா இருக்கும். நான்லாம் ஒவ்வொரு சமையலையும் வந்து சமைக்கிறப்ப டேஸ்ட் பண்ணி பார்த்து தான் சமைப்பேன். இல்லைனா எனக்கு வந்து திருப்தியும் இருக்காது, நல்லாவும் வராது. ஆனால் கடவுளுக்கு வச்சு வழிபாடு செய்கிற அன்னைக்கு எந்த ஒரு டேஸ்ட்டுமே வந்து பார்க்குறதில்ல. ஆனாலும் சமையல் அன்னைக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பத்தி ஆராதனை காட்டினதுக்கு அப்புறமா இங்கே தசாங்க பொடி தான் வந்து பொருத்தி வச்சிட்ருக்கிறேன். இந்த தசாங்க பொடி ஏற்றுறது வந்து நம்மளுக்கு வந்து கோயிலுக்குள்ளே இருக்கிற அந்த ஃபீலை வந்து ஏற்படுத்தும். ஸோ அதுக்காகவே வந்து நான் தசாங்க பொடி வீட்டுக்குள்ளேயும் வீட்டுக்கு வெளியேயும் வந்து ஏற்றி வச்சிருவேன். நிலவாசலில் ஏற்கனவே மா இலை இதெல்லாம் கட்டினது இருந்துச்சு. ஸோ அதுக்கும் வந்து பத்தி சாம்பிராணிலாம் வச்சுட்டு தான் அதுக்கப்புறமா தான் வந்து வீட்டுக்குள்ளே வந்து பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். முன்னெல்லாம் சின்ன வயசில் சரஸ்வதி பூஜை அன்னைக்கு வீட்டில் பூஜை வைக்கிறப்ப அம்மா பூஜை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து எனக்கு இந்த பாடம் வராது, அந்த பாடம் வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சு பூஜை அன்னைக்கு என்னென்ன நம்ம பொருள்லாம் வந்து ஸ்பெஷலாக இருக்குதோ அதையும் வந்து பூஜை அறை முன்னாடி வச்சு வழிபாடு செய்வோம். ஆனால் இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை. ஸோ நம்மலாம் ரொம்பவே குழந்தைத்தனமாக இருந்திருக்கோம்னு நினைக்கிறேன். இப்போ இருக்க குழந்தைங்கிட்ட சொன்னால் கூட அதை வந்து ரொம்ப சைல்டிஷாக நினச்சி சிரிப்பாங்க. தீபதூப ஆராதனைலாம் காட்டினதுக்கு அப்புறமா தேங்காய் உடைச்சு தேங்காய் தீர்த்த தண்ணி வழிபாடு வந்து செஞ்சு முடிச்சு வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து 1 by 1 இந்த ஆராதனை வந்து செஞ்சுட்டாங்க. நாங்கள் இந்த பூஜை வேலையெல்லாம் வந்து செய்கிறப்ப வெளியில் சரியான மழை. உங்களுக்கு வந்து வீடியோலேயே சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு பயங்கரமான மழை. எங்கள் வீட்டு சரஸ்வதி பூஜை இந்த மாதிரி தான் எப்பவுமே இருக்கும். பூஜை அறைக்கு 2 வாழைக்கன்று, வீட்டில் நிலவாசலுக்கும் வாழைக்கன்று வச்சுருப்போம். வீட்டில் எத்தனை வண்டி இருந்தாலும் அத்தனை வண்டியிலையும் வந்து பூ போட்டு அதுக்கும் சேர்த்து வந்து பூஜை வந்து செஞ்சுருவோம். எங்கள் வீட்டு சரஸ்வதி பூஜை எப்பவும் போல தான் இன்றைக்கும் இருந்துச்சு. என்ன இன்னைக்கு கொஞ்சம் கூடுதலான ஹரிபரி ஒர்க்காகவே இன்னைக்கு இருந்துச்சு. கடவுளுக்கு வழிபாடெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா பூஜை முடித்த திருப்தியோட மதிய சமையலை நாங்களும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.